வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. வீரா நேராக போயிட்டு கதவை தட்டுறாங்க. வீராவை பார்த்ததுமே மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். வீரா நேராக உள்ளே நாம் 2 பேரும் வெளியில் போகணும், நான் இங்கே ஒன்றும் உன் கூட சேர்ந்து வாழறதுக்காக வரல, முதல்ல வெளியில் கிளம்பு அப்படின்னு சொல்ல, அது எப்படி, அது நீ சண்டை போட்டுட்டு போயிடுவேன், நீ கூப்பிட்டா நான் உன் கூட வரணுமா, நீ சாரி கேட்டால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல வீராவும் சாரி கேட்குறாங்க. சரி எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம், கிளம்பு அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு சொல்லாமலே மாறனை கூட்டிட்டு போறாங்க. போற வழியெல்லாம் மாறன் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு நேராக லாயரோட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நேராக போனதுக்கப்புறமா லாயர் எல்லா டாக்குமெண்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேம்மா, நீங்கள் 2 பேரும் படித்து பார்த்துட்டு ஒரு சைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் என்ன டாக்குமெண்ட், நீ எழுதி வாங்குற அளவுக்கு என்கிட்டலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா உனக்கு படிக்க தெரியும்ல, நீயே படித்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்க, டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், விவாகரத்து பத்திரம், நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இதில் நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்க, மாறன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு. இதை பார்த்த லாயர் என்னம்மா இதெல்லாம் நீ சொல்லி கூட்டிகிட்டு வரலையா, அவர் யோசிக்கிறத பார்த்தா சைன் பண்ண மாட்டாரு போல இருக்கே, மியூச்சுவலாக பிரிஞ்சாதான் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா அதெல்லாம் அவர் சைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல, மாறன் அங்கேருந்து ரொம்ப கோவமாக கீழே இறங்கி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வீரா நேராக மாறன்கிட்ட பேச வரும்போது மாறன் ரொம்ப கோவப்படுறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க, உன் இஷ்டமாக எல்லாத்தையும் நீ பண்ணிகிட்ருக்க, இதுக்காக தான் நீ என் கூட வாழலான்னு இந்த வீட்டுக்கு வந்தியா, எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்க, முதல்ல என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, உன்னாலையும் இருக்க முடியாது, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா இங்கே பாரு, நான் முடிவு எடுத்துட்டேன், இதுதான் உனக்கு நல்லது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாறன் நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ எடுத்த முடிவிலேயே ரொம்ப ஒஸ்டான முடிவு இதுதான், தயவு செஞ்சு இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா ரொம்ப பிடிவாதமாக, இப்போ நீ கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போது மாறன் என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது, நான் கையெழுத்தும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. நேராக மாறன் அவங்க அம்மாவோட சமாதி முன்னாடி நின்று ரொம்ப புலம்பி அழுதுகிட்டு இருப்பாரு. என்னன்னு தெரியல, நான் குடிக்கவே கூடாதுன்னு நினச்சேன், இந்த மாதிரி நடந்ததுமே எனக்கு மைண்ட் அங்கே தான் போகுது, என்னை மன்னிச்சிருமா, ஏமா அவள் எப்படி இருக்கா, அவளை நீ தானே எனக்கு காமிச்சு கொடுத்த, என் மேலே கேரிங்காக இருக்கிற மாதிரி பேசினா, ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான், அவளே வருவாளாம், அவளே என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி இருப்பாளாம், ஆனால் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிடுவாளாம், இப்போது அவளே தான் என் கூட வாழறேன்னு வந்தா, இப்போது என்னை வேண்டாம் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறியே அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அப்படியே பயங்கரமாக குடிச்சிட்டு அங்கேயே அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே வீரா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வீரா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வள்ளி கேட்குறாங்க, வீரா நீயும் அவனும் ஒன்றா தானே போனீங்க, என்ன இப்போ நீ மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்க, அவன் எங்கே அப்படின்னு கேட்க, அதுவா அவன் 2-3 நாள் கடைக்கு போகல, அதான் அவன் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே, அது கூட இவ்வளோ நேரம் ஆகாது அப்படின்னு சொல்ல, வீரா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த தட்டை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போயிடுவாங்க. என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு வள்ளி ரொம்ப பயந்துக்கிட்டு, மழை வேற வந்துட்டுருக்கு, அவன் வேற எங்கே வரான்னு தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டு ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஆட்டோவில் அங்கேருந்து கிளம்புறாங்க மாறனை தேடி. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.